மீலு, மார்னிங் என்ன டிஃபன் பண்ண போகிறா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதே பண்ணித்தரேன். ம் சரி, எங்கள் அம்மா அரைக்கிற மாதிரி தக்காளி சட்னி பண்ணி தரியா? எங்கள் அம்மா சூப்பராக தக்காளி சட்னி பண்ணுவாங்க. அவ்வளோதானே, கொஞ்சம் கிச்சன் வரைக்கும் வாங்க, உங்கள் அம்மா மாதிரியே தக்காளி சட்னி பண்ணித்தரேன். ஓ சூப்பர், வா வா போகலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை தோலை உரிச்சிட்டு நீள நீளமாக கட் பண்ணுங்க பார்ப்போம். என்னது, நான் கட் பண்ணவா? அட ஆமாங்க, உங்களை தான் எடுத்து கட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அட என்ன மீலு, உன்னை பண்ணி தர சொன்னா நீ என்னையவே வேலை வாங்குற. அட என்னங்க, நீங்கள் தானே அத்தை பண்ணுற மாதிரி சட்னி அரைச்சி தர சொன்னீங்க. ஆமாம், அதுக்கு நீ பண்ணாமல் என்ன எதுக்கு பண்ண சொல்கிற? அட புரியாமல் பேசாதீங்க. அத்தை எப்பயுமே சேரை போட்டு இப்படி கிச்சனில் வந்து உட்காந்துருவாங்க. இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, நான் தான் பண்ணுவேன். நீங்கள் என்ன கேட்டீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி சட்னி வேணும்னா நான் சொல்ல சொல்ல நீங்கள் தான் பண்ணணும். இல்லை மீலு, நீ பண்ணுற மாதிரியே எனக்கு சட்னி பண்ணி கொடு, எனக்கு அது போதும். எனக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு வேலை சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்களே சட்னி அரைங்களே. ஆ ஆ இல்லை மீலு, ஒரு மீட்டிங் இருக்குது, நான் கொஞ்சம் போய் அதை பார்க்குறேனே. நீ அரைக்கிற மாதிரியே சட்னி அரைச்சிரு. அப்படி வாங்க வலிக்கு.